அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பாஜக ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு முதல்வர் கூறியிருக்கிறார். நாளைக்கு அவருடைய பிறந்த நாள். அதை ஒட்டி செய்தி மடல் ஒன்றை தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். அதுல பாஜக ஆட்சி அகற்றணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவை இனிமே தமிழ்நாட்டில் தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். நெல்லையில நேற்று நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் அவர் இதை குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்டாலின் வெர்சஸ் மோடி, யார் சொல்வது நடக்கும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைய நேர்பட பேசல நாம பேச போறோம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நாகராஜ், ஜி.கே. நாகராஜ் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் பங்கேற்றிருக்கிறார். ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு மணி, தமிழ்நாட்டில் திமுகவை தேடினாலும் கிடைக்காது அப்படின்ற விமர்சனம் ஏன் பிரதமரால் வைக்கப்பட்டது? இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய காரணம், நோக்கம் என்ன? திமுகவை தங்களுடைய முதல் எதிரியாக வைத்துக்கொள்ள பிஜேபி விரும்புகிறது. முதல் எதிரியா களம் வந்து பாஜக வர்சஸ் திமுக என்று தான் இனிமேல் இருக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் 2021 தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சொல்லியதை, முதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் சொல்லியதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ பிரைம் மினிஸ்டரோட அந்த ஸ்பீச் வந்து தெளிவாக டிஎம்கேவை முதன்மைப்படுத்துகிறது. தங்களுடைய எதிரியை அவர்கள் தெளிவாக நிலைநிறுத்துகிறார்கள். அவங்க அளவில் அது கரெக்டான ஒரு நிலைப்பாடு தான். பொலிட்டிக்கலி அவங்களுக்கு அது சரியான ஸ்ட்ராட்டஜியாக அவங்க பார்க்குறாங்க. இப்போ அதிமுகவை கவனிக்காம இல்லை பின்னுக்கு தள்ளி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர்கள் அதிமுகவை கபலீகரம் செய்ய விரும்புகிறார்கள். களம் அதிமுக திமுக என்பது மாதிரி பிஜேபி திமுக என்று தான் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய செயல் திட்டம். பிரதமருடைய பேச்சு அதைத்தான் காட்டுகிறது. அதிமுக வாக்கு வங்கியை குறிவைக்கிறார்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களுக்கு பிஜேபி பொதுக்கூட்டத்தில் மாலை வைத்து அவர் வந்து பிரதமர் மரியாதை செலுத்தியதெல்லாம் வந்து தெளிவாக அதிமுக வாக்கு வங்கியை குறிவைப்பது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மெசேஜ். தெளிவாக எவ்வளவு அக்ரெசிவாக டிஎம்கே அட்டாக் பண்ண முடியுமோ அக்ரெசிவாக அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க திமுக பாஜகங்கிற நரேட்டிவ் செட் பண்ணுறதன் மூலமாக பாஜகவுக்கு பலன் கிடைக்குமாங்க? கிடைக்கலாம், லாங் டேர்மில் கிடைக்கலாம். இந்த எலெக்ஷனில் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. இந்த எலெக்ஷனில் ஐ திங்க் ஃபார்கான் கன்க்ளூஷன். 2019 முடிவுகள் தான் கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் நான் நம்புகிறேன். மேபி 1 or 2 கான்ஸ்டிடுவன்சிஸ் மாறி போகலாம். அதர்வைஸ் 19 ரிசல்ட்ஸ்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஒரு தொலைதூர இதில் 2026 or 29 31 வரைக்கும் கூட இது பண்ணல சொல்லலாம். நம்ம இந்த இம்மிடியட் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. அவங்க லாங் கேம் பாலிடிக்ஸ் தான் ஆடுவாங்க எப்பயுமே. தமிழ்நாட்டில் கட்சி ரொம்ப பலவீனமாக தான் இருக்குது. பட் போஸ்ட் ஜெயலலிதா பீரியடில் ஒரு வாய்ப்பு தங்களுக்கு இருப்பதாக அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அதிமுகவோட தேய்மானத்தில் பிஜேபி வளரும் என்பது ஒதுக்கி தள்ள முடியாத உண்மை நிச்சயமாக. ஏன்னா அதிமுகவோட கோர் ஓட் பேங்க் சிதைகிறது என்று நான் வைத்துக்கொண்டால் அது அதில் இல்லை, அப்படி ஒருவேளை இது சிதைகிறது என்று வைத்துக்கொண்டால் அதுக்கு நான் வரேன். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த சங்க், ஒரு 70%, ஓவர் 70% ஐ கேன் சே, அது கண்டிப்பாக பிஜேபியை நோக்கி தான் கிராவிடேட் ஆகுமே ஒழிய டிஎம்கேவை நோக்கி போகாது, ஒருபோதும் போகாது. அது ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு ஒரு பர்சன்டேஜ் வந்து வெளியில் போயிருக்குது, பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே விட்டு வெளியில் போயிருக்குது. இருந்தாலும் அதை மீறி வந்து அவர்கள் 21 66 சீட்டு வாங்கினது என்பது இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு வந்து. பட் அதற்கு பிறகு இந்த 3 ஆண்டுகளில் ஓபிஎஸ் வெளியில் போனது, எடப்பாடியாரோட நடவடிக்கைகளால் வந்து முக்கியமாக பெரிய அளவில் ஓட் பேங்க் அவர்கிட்ட இருந்ததுனாலும் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வெளியில் போயிருக்கின்றது உண்மை. வரும் நாட்களில் அந்த நெருக்கடி அதிகமாகும் பொழுது அடுத்த 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகளில் வந்து அந்த வாக்குகளை பிஜேபி குறிவைத்து காய்களை நகர்த்தும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். கடந்த லாங் கேம் அது. சரி, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள், அவங்க அதிமுகவை சேர்ந்தவர்களோ இல்லை பொது வாக்காளர்களோ திமுகவுக்கு தானே வாக்களித்தார்கள். பெரிய அளவில் பண்ணல நான் நினைக்கிறேன். நீங்கள் ஷிஃப்ட் நடக்கலையா? நடக்கல. நான் ஒன்று கேட்குறேன், 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய தலைவர் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது 66 சீட்டுன்றது இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் டபுள் 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே இருக்கும். அதில் இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் இருந்தது. டிஎம்கே, காங்கிரஸ், லெஃப்ட், விசிகே, எம்டிஎம்கே எல்லா கட்சியும் இங்கே இருந்தாங்க, முஸ்லீம் பார்ட்டிஸ் எல்லாருமே.
அதில் அவங்க பிஜேபி, பிஎம்கே, ஏடிஎம்கே, அதில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பிஜேபியால் உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்விங் தான் உங்களுக்கு வந்து. அதில் 66 சீட்டு அண்ட் அலைன்ஸ் 75 சீட்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு 4 to 5 hours ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இழுபறியில் தான் வந்தது. 100, 104 வரைக்கும் கூட வந்தது. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் போகவும் போகாதுன்ற நான் அது வந்து உங்களுக்கு போகாது. அதுதான் அது வேற எங்கேயாவது வேணா போமே ஒழிய அது டிஎம்கேக்கு போக வாய்ப்பே கிடையாது. அதுதான் 50 years ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் உங்களுக்கு. அதை நம்ம வந்து மறுத்துட்டு பேச முடியாது. அது எங்கே போகுதுன்றதுல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். தட்ஸ் டிபேட்டபிள். பட் கோர் ஓட் பேங்க் நான் சொல்கிறேன் மேபி 5% or 6% டிஎம்கேக்கு போயிருக்கலாம். தட்ஸ் நெக்லிஜிபிள், லெஸ் தென் 10%. கோர் ஓட் பேங்க் கண்டிப்பாக டிஎம்கேக்கு போகாது. ஓகே. திரு ஜி.கே. நாகராஜ், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிறதான் பாஜக கடந்த காலங்களில் வைத்த விமர்சனம். இப்போ அதிமுக மேலே பெரிய விமர்சனங்களை பிரதமர் வைக்கல, ஆனால் திமுக மேலே கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். அந்த நிலைப்பாடு மாறி இருக்கா பாஜகவுக்கு? இல்ல, தொடர்ச்சியா திமுக மேல விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு காரணம் அதனுடைய செயல்பாடு. குறிப்பா ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. ஒண்ணு மிக முக்கியமா சொன்னது குடும்ப அரசியல். ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள், கனிமொழி அவர்கள், இவங்க தான் தொடர்ச்சியா கண்ணுக்கு தென்படுறாங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும். சோ அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக தொடர்ச்சியா திமுக பண்ற வேலை. தொடர்ச்சியா இதை நீங்க நீட் தேர்வாகட்டும், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாது, ஆர்டிகல் 370 ஆகட்டும், தேசிய கல்விக் கொள்கை ஆகட்டும், அல்லது அணை பாதுகாப்பு மசோதாவாகட்டும், சிஏஏ என்கிற குடியுரிமை சட்டம் ஆகட்டும், முத்தலாக் சட்டம் ஆகட்டும், இப்ப ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ண விஸ்வகர்மா ஸ்கீம் ஆகட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஆகட்டும், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆகட்டும். சோ எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் பல விஷயங்கள் பாஜகவை எதிர்த்தால் இந்தியாவுக்கு எதிரியா? இந்த பொய் பித்தலாட்டத்தை ஸ்டாப் பண்ணுங்க. பொய் பித்தலாட்டத்தை ஸ்டாப் பண்ணுங்க. திரு சரவணன் அவர் முடிக்கட்டும், நான் ஒவ்வொருத்தட்டே வரேன். திரு ஜி.கே. நாகராஜ், நீங்க சொன்ன பல விஷயங்கள்ல அதிமுகவுக்கும் உங்களுக்குமே முரண்பாடு இருக்கு. அதிமுகவும் எதிர்த்து இருக்கிறாங்க. ஏன் அதிமுக மீதான விமர்சனத்தை திரு மோடி வைக்கல, திமுக மீதான விமர்சனத்தை மட்டும் வைக்கிறாரு? நாங்க யார போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, எங்க கட்சிக்கும் கொள்கைக்கும் நேரெதிராக, எங்களுடைய கட்சியோட சித்தாந்தத்துக்கு மட்டுமல்ல இந்திய இறையாண்மைக்கும் நேரெதிராக ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி, மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி, திராவிடம் ஆரியம் என்று பிரிவினைவாதத்தை உண்டாக்குகின்ற கட்சி, வடக்கு திரு வெங்கையா நாயுடு சொன்ன மாதிரி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய சித்தாந்த வேறுபாடு இல்லைன்னு கருதுகிறீர்கள். அதை உறுதிப்படுத்துறீங்க? இப்போ 2 காரணம் சொல்லலாம். ஒண்ணு, எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ ஆன்மீகத்திற்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒருபோதும் இது போன்று கடுமையான பேச்சுக்களை பேசியதில்லை. தமிழக மக்களை ஒருபோதும் இது போன்று தவிக்க விட்டது. அது நீங்க சொல்ல போற பல்வேறு திட்டங்கள் ஆகட்டும், மக்கள் நல திட்டங்கள் ஆகட்டும், எந்த திட்டங்களையும் நீங்க உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட தாலிக்கு தங்கம் அந்த திட்டம் ஆகட்டும், மடிக்கரணி திட்டம் ஆகட்டும், பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சைக்கிள் போன்ற திட்டங்கள் ஆகட்டும், பல முக்கியமான திட்டங்கள், அதுவும் குறிப்பாக இறையாண்மையிலேயோ இறை வழிபாட்டிலேயோ ஒருபோதும் தவறான கருத்துக்களை இந்துக்கள் மனதையும் புண்படுத்தியதில்லை. கடந்த காலங்களில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல அதிமுக மீது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பாஜகவுடைய தலைவர்களும் பிரச்சாரத்திற்கு வருகிற போது கடுமையாக விமர்சித்திருக்கிறாங்க. ஜெயலலிதாவை விமர்சித்திருக்கிறார்கள், அதிமுகவை விமர்சித்திருக்கிறாங்க, ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. திரு அண்ணாமலை ஜெயலலிதாவை விமர்சித்திருக்கிறாரு. ஆனா திடீர்னு எம்ஜிஆரை புகழ்ந்து ஜெயலலிதாவை புகழ்ந்து எடப்பாடியை விமர்சிக்காமல் திரு மோடி கடற்பதன் நோக்கம் என்ன, பின்னணி என்ன? ஏன் திமுக மீதான விமர்சனத்தை மட்டும் கூர்மைப்படுத்துறோம்? 2 காரணம். ஒன்று, நாங்க ஏற்கனவே அழைப்பு எடுத்திருக்கிறோம். எங்களோடு ஒத்த கருத்து உள்ளவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளுவர்கள், அவரை பிரதமராக ஏற்றுக்கொள்ளுவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் கட்சி கூட்டணிக்கு வரலாங்க ஒரு அழைப்பு அமித்ஷா அவர்கள் எடுத்திருக்காங்க. ஒண்ணு. இன்னும் கூட்டணிங்கிறது முறையா ஃபார்மேஷன் ஆகல. ஆனா ஒரு தெளிவா இருக்கிறோம், திமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் சித்தாந்த ரீதியாகவும் அரசியலுடைய அமைப்பு ரீதியாகவும் அல்லது இந்த நாட்டினுடைய பலப்படுத்துகின்ற விதமாகவும் நேரெதிராக இருக்கிற கட்சி திமுக. அதனால எங்க பாரத இந்த தேர்தலில் எந்த தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு திரு எடப்பாடி சொன்ன பிறகும் நம்பிக்கொண்டிருக்கீங்களா? இல்ல, நம்பிக்கை இல்லைங்க. நீங்க இந்த அரசியல்ல நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை.
பொதுவான சித்தாந்தம். இது நீங்க பல காலங்கள்ல திமுக இவ்வளவு கடுமையா எதிர்க்கின்ற எங்கள் மீது குற்றம் சொல்லுகின்ற கோபேக் என்று சொல்லிய இதே திமுக உதயநிதி ஸ்டாலின் சென்று எங்க பாரத பிரதமரை அழைத்து வந்து கேலோ இந்தியாவை தூக்கி வைக்கிறாங்க. அதனால எங்களோட கூட்டணியில் இருந்த கட்சி தான் இந்த இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கட்சி. முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய கல்லர் ஒன்று இருந்த பொழுது எங்கள் வாஜ்பாயோட நல்ல உறவு கொண்டு எங்களுடைய கட்சியை பற்றி பாராட்டி புகழ்ந்து பேசி இருக்கிறார்கள். அரசு அமைப்பு குறித்து மிக அருமையாக RSS குறித்து தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகிறது என்று எல்லாம் குறிப்பிட்டு பாராட்டி பேசியிருக்கிறார்கள். அதெல்லாம் நடந்த விஷயங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு நீங்க நெஞ்சுக்கு நீதி புத்தகங்கள்ல பல சமயம் நாங்க படிக்க வேண்டியது இருக்குது. அது கவர்னருடைய எதிர்ப்பு விஷயமாகட்டும், பல்வேறு விஷயங்களை நாங்க படிச்சு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு நாங்க இருக்கோம். கூட்டணிக்கு அதிமுக வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அடிப்படையில அதிமுகவை நீங்க விமர்சிக்கல. சித்தாந்த அடிப்படையில அதிமுகவும் பாஜகவும் ஒத்த கட்சி அப்படின்னு நீங்க உணர்கிறீர்கள், அதனால அதிமுகவை விமர்சிக்கல. அப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்க அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இன்னும் முறையாக கூட்டணி ஆரம்பிக்கல. முறையாக கூட்டணி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுடைய நெரேட்டிவ், அதாவது என்னென்ன பிரச்சனைகள், யாரெல்லாம் இங்கெல்லாம் தவறு பண்ணாங்க. எங்க தலைவர் ஆல்ரெடி பொதுவா 2 கட்சியிலும் குறித்து தான் பேசிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா திமுகவையும் குறி வச்சு சொன்னாங்க என்னென்ன தவறுகள்னு, அதிமுக குறித்தும் பேசினாங்க. ஆனா இந்த சமயத்துல பாரத பிரதமர்கள் பேசுவது இன்றைக்கு அவர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, பிரதமராக இருக்கின்ற பொழுது கவர்னரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினார்கள். திமுக மீதான விமர்சனத்தை மட்டும் கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாக திரு மோடி உணர்ந்து கொள்கிறார். ஓகே, திரு பொங்கலூர் மணிகண்டன், கூட்டணிக்கு வருவதற்கு இப்போ ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம வரேன் சார், எல்லா விருந்தினர்களுக்கும் வாய்ப்பு தரேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், அதிமுகவுடன் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற அடிப்படையில, சித்தாந்த ஒற்றுமை இருப்பதாக பாஜக கருதுவதன் அடிப்படையில அதிமுக மீதான விமர்சனத்தை திரு மோடி தவிர்த்திருக்கிறார். இல்லைங்க, அதாவது 1999 திமுக பொதுக்குழுல கோவை ராமநாதன் மூத்த தலைவர், முன்னாள் MP, அவர் பேசும்போது பாஜக பற்றி கடித்த வார்த்தை சொன்னார். பண்டாரம் பரதேசி சொன்னாரு. உடனே ஐயா கருணாநிதி அவர்கள் உட்காரையான்னு சொன்ன ஒரு செய்தியே வந்தது. அதற்கு பிறகு பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தது. இந்த கூட்டணி ஏன் அமைந்தது, இது சித்தாந்தத்துக்கு பொருத்தமானது அல்லவே என்று கேள்வி கேட்ட போது அவர் தெளிவாக சொன்னார், ஜெயலலிதாவை எதிர்க்க நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் என்று கருணாநிதி அவர் கூப்பிட்டார்கள். அப்போ அதே மாதிரிதான் கூட்டணி அமைச்சதுங்க. அதாவது திமுகவை எதிர்க்கிற எல்லா கட்சிகளையும் அதிமுக இணைத்தது. அதுதான் கடந்த கால வரலாறு. ஆனா இன்றைக்கு மக்கள் விரும்பவில்லை, அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை என்கிற போது அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருங்க. இப்ப இதோட இந்த கதை முடிஞ்சது. ஆனாலும் இன்று வரையிலும் மறைமுக கூட்டணி அல்லது பேரம் பேசுறாங்க அல்லது ஏதோ வதந்தியை சொல்லி பாஜக திமுக என்கிற 2 நேர் எதிர் சித்தாந்தத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. இப்போ அதிமுக தனிமைப்படுத்தப்படுறத புரிஞ்சுக்க முடியுது. அதிமுகனால திமுக பாஜகங்கிற விமர்சனங்கள் கூர்மைப்பட அதிமுகவும் திரு எடப்பாடி பழனிசாமியும் தனிமைப்படுத்தப்படுறத புரிஞ்சுக்க முடியுதா? சார், திரு ஸ்டாலின் அவர்களோ பாஜகவோ பேசுவதால் அதிமுக தனிமைப்படும் எப்படி நம்புறீங்க? ஓட்டு போடுறது யாரு பாருங்க, ஓட்டு போடுற வாக்காளர்களை 30-35% வாக்குகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி அதிமுக. ஸ்டாலின் அழைக்கிறாரு, திரு ஸ்டாலின் அழைக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கிறார், வாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாஜகவை எதிர்க்கலாம்னு அழைப்பு தானே விடுக்கிறாரு. எப்படி சார் ஆட்சி ஒப்படைச்சு போட சொல்லுங்க? என்ன சார் இது? அதாவது அதிமுக எப்படி உருவாச்சுன்னு பாருங்க. அதாவது அப்ப எம்ஜிஆரும் சரி, அம்மாவும் சரி, எடப்பாடியும் சரி, அதிமுகவுக்கு மிகப்பெரிய எதிரி, வாழ்நாள் எதிரி, என்றைக்கும் கூட்டு வைக்க முடியாத ஒரே கட்சி திமுக. அந்த சொல்லே பொருந்தாதுங்க. அது அற்பமான அரசியல் வெளிப்பாடு. அதை அதிமுக ஒருபோதும் மேற்கால நிராகரிக்குங்க. அதே மாதிரி 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் அதிருப்தி எல்லாம் சொல்றாங்க. அதிருப்தி கட்டமைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டதுங்க. திருப்தியான வாக்குறுதிகளை திரு பிரசாந்த் கிஷோர் மூலம் திமுக திட்டமிட்டு அரங்கேற்றிய ஒரு நாடகம். எனவே அதிமுக ஆட்சி போனவர்கள் திமுக ஆட்சி 3 மணிகண்டன் சார், திமுகவை பாஜக விமர்சிக்குது, பாஜகவை திமுக விமர்சிக்குது. பரஸ்பரம் இருதுருவ அரசியலாக இங்க தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. களத்துல அதிமுக இருக்கா இல்லையா? திமுக விமர்சிப்பதன் மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய ஆன்டி டிஎம்கே ஓட்டை பாஜக வாங்கிட்டு போகுது. பாஜக விமர்சிப்பதன் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய ஆன்டி பிஜேபி ஓட்டை டிஎம்கே வாங்கிட்டு போகுது. ஏடிஎம்கேக்கு என்ன லாபம்? பொலிட்டிக்கல் கெயின் இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கேக்கு என்ன லாபம்? இல்ல அண்ணா உருவாக்கிய கொள்கை எதுவாக இருந்தாலும், சமூக நீதியோ, சுயமரியாதையோ, மாநில சுயாட்சியோ அல்லது மொழி கொள்கையோ எதுவாக இருந்தாலும் அதிமுக அதை சரியாக கடைபிடித்துக் கொண்டே வருது. எதிலுமே பின்வாங்குது இல்ல. சமூக நீதியா யார் வேண்டுமானாலும் அதிமுக பதவி பெறலாம்,
இல்ல சுயமரியாதையா எல்லோரையும் மதிக்கிற கட்சியாக அதிமுக இருக்கிறது. அதை நீங்க மாநில உரிமையா பாராளுமன்றத்திலே கடந்த முறை 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் காவிரி பிரச்சனைக்காக கடுமையாக நாடாளுமன்றத்தை முடக்கினாங்க. திரு ஜி கே நாகராஜ் இப்ப சொன்னதை கேட்கலையா? திமுக என்ன பண்ணி பாருங்க, திரு ஜி கே நாகராஜ் இப்ப சொன்னதை கேட்கலையா? மத்தியில மோடி அவர்களோடு இணங்கி அரசு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஒண்ணு சார், நீங்க அரசாங்கம், மத்திய அரசு, மாநில அரசு ஒரு நிகழ்ச்சி நடத்துதுன்னா போறது தவறு சொல்ல மாட்டேன். ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு திமுக மாவட்ட செயலாக இருந்து கொண்டு பத்திரிகை விளம்பரம் கொடுத்து மோடி அழைக்கிறார். நீங்க என்ன சொல்லுங்க? உண்மை சொன்ன பாஜகவுக்கும் திமுகவுக்கும் மறைமுக நட்பு இருக்கு, அதான் உண்மை. அப்ப இந்த நட்பை வைத்துக் கொண்டு அதிமுகவை தனிமைப்படுத்த தனிமைப்படுத்த யாராலும் முடியாதுங்க. தொண்டர்கள், வாக்காளர்கள் அதிமுக பக்கம் இருக்காங்க. தனிப்பட்ட 2 தலைவர்கள் பேசுவதால் அதிமுக தனியப்படும் என்று சொன்னால் இது வந்தமான அரசியல் தான். சரி, ஒரு நொடி திரு மணி, அதிமுகவை பாஜகவும் விமர்சிக்கிறது இல்ல, பாஜகவை அதிமுகவும் விமர்சிக்கிறது இல்ல. இதுல என்ன அவங்களுக்கு நோக்கம் இருக்கு? இல்ல பிஜேபியை விட்டு அவங்க வெளியில வந்துட்டாங்க. இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல விமர்சிக்க வேண்டிய வாய்ப்பு வந்தா விமர்சிக்க தான் போறாங்க. பிஜேபி ஏடிஎம்கே விமர்சிக்காம இருக்குன்றது ஸ்ட்ராட்டஜிக்கலா. திமுக விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுக பாஜக விமர்சிக்கிறது இல்லையே. எப்படி? திமுகவை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பாஜகவை இந்த எலெக்ஷன்ல விமர்சிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு. ஏடிஎம்கேக்கு கண்டிப்பா விமர்சிச்சுதான் ஆகணும். நேரம் வரும்போது விமர்சிச்சுதான் ஆகணும். ஏன்னா நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஆமா, அப்படி விமர்சிக்கலன்னா அவங்க அது பல சந்தேகங்களுக்கு தான் வழிவகுக்கும். ஏடிஎம்கே விரும்பினாலும் விரும்பாட்டியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது நடக்க போறது. இதுல பிஜேபி விமர்சிச்சுதான் அவங்க ஓட்டு கேட்டாகணும். 10 வருஷமா நடந்த ஆட்சி வேணுமா வேணாமான்றதான் மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய கேள்வி. அதுல நீங்க பிஜேபி விமர்சிக்காம திமுக விமர்சிச்சீங்கன்னா டெஃபினட்டா அது ரொம்ப ஆடாதான் தெரியும். அதை செய்ய முடியாது. அவங்க நாகராஜ் சொல்ற மாதிரி இன்னும் கூட்டணி முழு வடிவம் பெறல, அதனால நாங்க அமைதியா இருக்கிறோம், அதிமுக விமர்சிக்காமன்றாரு. இன்னும் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். அது பிஜேபியின் பலவீனத்தை தான் காட்டுகிறது. அவங்க 4 மாசமா சொல்லிட்டு இருக்காங்க நாங்க அதிமுகவோட இல்லைன்னு. ஒரு நாளைக்கு 10 தடவையாவது சொல்றாங்க ஏடிஎம்கேல பிஜேபி அலையன்ஸ் இல்லைன்னு. தொடர்ச்சியா இவங்க இப்போதைக்கு எடுத்துப்போம், இந்த எலெக்ஷன்ல இல்லைன்றாங்க. ஃபைனல் வேர்டுன்னு பாலிடிக்ஸ்ல எதுவுமே கிடையாது. யார் வேணா யாரோட வேணா போவாங்க. பிஜேபி ஏடிஎம்கே விமர்சிக்காமல் இருப்பது என்பது அவங்க இன்னமும் நம்புறாங்க, அலையன்ஸ் வந்துரும் அப்படின்ட்டு நம்புறாங்க. பட் இது எல்லாமே இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல உங்களுக்கு அதிமுக சொல்லிடுச்சு தானே, அதிமுக தெளிவா சொல்லிடுச்சு. இதுக்கு மேல ஏன் விமர்சிக்கல? அப்ப ஏன் அவங்க விமர்சிக்க மாட்டேன்றாங்க? அதுதான் சொல்றேன்ல, அவங்களுக்கு இன்னமும் அந்த ஆசை இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் லெவல்லே அந்த ஆசை இருக்குது. அவங்க ஏடிஎம்கே வந்துருமா வந்து விடாதா என்று ஏங்குகிறார்கள். 370 சீட் நாங்க ஜெயிப்போம் பாஜக குறித்து சொல்றீங்க. அதாவது பாஜக அதிமுகவுக்கு எந்த நிலையிலும் அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துரும்ன்றதுனால விமர்சிக்காம இருக்கு. அவங்க இருக்காங்க. ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா ஒரு டெசிஷன் எடுத்தாச்சு. இந்த எலெக்ஷன் இல்ல, எந்த எலெக்ஷனும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு. ஆனாலும் திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தின் கூர்மைத்தன்மை அளவுக்கு பாஜக மீதான விமர்சனம் இல்லையே. இல்ல, நான் அது என்ன சொல்ல வரேன்னா, அது உங்களுக்கு தேர்தல் நெருக்கத்துல அது வந்தே தீரும். அப்ப போய் நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல டிஎம்கே மட்டும் திட்டிட்டு இருக்க முடியாது. நீங்க பிஜேபி அப்ப விமர்சிச்சுதான் ஆகணும். ஏன்னா நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன், மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன். அப்ப இப்ப இருக்க மாதிரியான மென்மையான போக்கை கடைபிடித்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் நஷ்டத்தை தான் சந்திப்பார்கள். தேர்தல் நெருக்கத்தில் தங்களுடைய பாஜக எதிர்ப்பை அதிமுக கூர்மைப்படுத்தும் என்றுதான் நான் நம்புகிறேன். திரு நாகராஜ், நீங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பாஜக பலவீனமாக இருப்பதாக வெளியே தெரியாதா? அதிமுக கடைசி நேரத்தில் கூட கூட்டணியில வந்துரும்னு எதிர்பார்க்கிறது பாஜகவின் பலவீனத்தை வெளிப்படுத்தலையா? இல்ல, நான் அது மாதிரியாக சொல்லலைங்க. இப்போ கூட்டணிக்கு ஒரு குழு இன்னைக்கு தான் அமைச்சிருக்காருங்க தலைவர். அந்த குழு இன்னையிலிருந்து பணியை தொடங்கி இருக்கிறார். அதனால நீங்க எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பல கட்சிகள் இப்ப சில மேடைகள்ல கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. அதனால எங்களுடைய பழைய கூட்டணி இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து அது வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்களோட நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுல ஒன்னும் சிக்கல் இல்ல. ஒத்த கருத்து இருக்கு, வருவாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினா வந்துருவாங்க அப்படின்னு நம்புறவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுல, அவங்களை காத்திருக்கிறதுல இல்ல விமர்சிக்காம இருக்கிறதுல சிக்கல் இல்ல. இந்த எலெக்ஷன்ல இல்ல, எந்த எலெக்ஷன்லும் இல்லைன்னு சொன்னவங்களையும் நீங்க விமர்சிக்காம இருக்கிறது, கடந்து போறது, இல்ல நாங்க காத்திருக்கிறோம்னு இந்த மாதிரி பொதுவெளியில சொல்றது உங்களுடைய பலவீனத்தை காட்டலையா? அப்படி இல்லைங்க. நீங்க தான் இங்க பாரதர் என்ன சொன்னாரு, என்னுடன் பயணம் செய்த ஜெயலலிதா அவர்கள் அரசியல் பயணம் செஞ்சாங்க என் கூட. எம்ஜிஆர் அவருடைய கொள்கைகளை பின்பற்றியவர்கள் சொன்னாங்க. வாஜ்பாய் அவர்கள் கருணாநிதி அவர்களோடு பயணம் செஞ்சாங்க. எங்க பிரதமர் ஜெயலலிதா அவர்களோடு அரசியல் பயணம் செஞ்சாங்க. அதை குறிப்பிட்டு பாராட்டி பேசினாங்களே ஒழிய, இன்னைக்கு எங்களுடைய எதிரி என்பது, நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், நாங்க யாரு புரிய வைக்கணும்னா எங்களுடைய எதிரி முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் தான். சித்தாந்த ரீதியாகவும் சரி, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருப்பதும் சரி, எல்லாவற்றிலும் திமுக இருக்கிறதுனால எங்களுடைய போக்கஸ் இப்பொழுது திமுக மீது தான் இருக்கும்.
தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி முழுமையடைந்த பிறகு அது யார் வேணா வரட்டும், உலகத்திலேயே அப்ப ஏடிஎம்கே கூட்டணி ஃபார்ம் ஆகலைன்னா பரஸ்பரம் ரெண்டு பேரும் விமர்சனம் செஞ்சுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்ல அது தேர்தல் சமயத்துல எந்த சமயத்துல யார பத்தி பேசணும், எந்த விஷயங்களை பேசணும், யாரெல்லாம் எப்படி தமிழகத்துக்கு துரோகம் செய்தார்கள் அப்படிங்கறத அந்த சமயத்தில் பேசணும். சரி சரவணன், திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அகற்றப்பட வேண்டும்னு பிரதமர் பேசியிருக்கிறார். எப்படி எதிர்கொள்ள போறீங்க இந்த எச்சரிக்கையை? ஜீரோ. இது வந்து ஜீரோ. இதுக்கு வந்து நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. திமுகவை ஒழிப்பேன் என்று சொன்னவர்கள், ஒழித்தவர்கள் வந்து ஜீரோ. தயாரிச்சு எடுத்துட்டே வந்துட்டீங்க. ஆமா, தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு புயல் நிவாரணமாக கொடுத்த பணம் எவ்வளோனா ஜீரோ. இப்போ இந்த தேர்தல்ல எத்தனை தொகுதிகளை ஜெயிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ. பாஜக எத்தனை தொகுதிகளை ஜெயிக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 0 தொகுதிகள். சோ இதுதான் இந்த ஜீரோவோட சிக்னிஃபிகன்ஸ். பாஜகவுக்கும் இந்த பூஜ்ஜியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இப்போ 400 சீட்டு இலக்கு உங்களுக்கு தேசிய இலக்கு எங்க வாய்ப்பு இல்லையா? அதுக்கு எங்க இலக்கு? 400ல பாதிக்கு மேல வந்தாலே பெரிய விஷயம் தான். பாதி கூட கிடைக்காது பாஜகவிற்கு இந்த தடவை. ஏன் அப்படின்னா 2019 அவர்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ வட தெற்கு இந்தியாவில் எத்தனை தொகுதிகள் அவங்களால ஜெயிக்க முடியும்? கர்நாடகாவில் போன தடவை 25 சீட்டு ஜெயிச்சாங்க. அதனால இது வந்து இந்த தடவை 25 சீட் ஜெயிக்க முடியுமாங்க? கர்நாடகாவில் வாய்ப்பே கிடையாது. அது ஒரு கணக்கு இல்ல. தோல்வி பயம் முகத்துல தெரியுதுன்றது பெரிய வார்த்தை. அதை எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? எங்க அவங்க வெளிப்பட? அதுதான் நல்ல கேள்வி. தோல்வி பயம் அவருடைய முகத்தில் தெரிகிறது அப்படின்னும் பொழுது அதைத்தான் எங்களுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதல்வர் தெளிவா சொல்லியிருக்காரு. எப்படி தெரிகிறது அப்படின்னா அவருடைய பேச்சில தெரிகிறது. எப்படி ஒரு பொய்யா பேசிட்டு போயிருக்காரு ஒரு இந்தியாவுடைய பிரதமர். தமிழ்நாடு வந்து இதை காப்பாத்துது, ஒன்றிய அரசுடைய திட்டங்களை காப்பாற்றுகிறதா? ஐ திங்க் அதை பத்தி நிறைய விவாதம் பண்ணிட்டீங்க. எப்படி வந்து ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கு வந்து தமிழ்நாடு திட்டங்களுக்கு சம்பந்தமே இல்லை, எப்படி எல்லா ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் பணம் தருகிறது. அதை வந்து பிஎம் பிரதமருடைய வீடு கட்டும் திட்டமே, பிரதமருடைய இந்த திட்டமும், பிரதமருடைய அந்த திட்டம்னு வைக்க முடியாது. எல்லாவற்றையுமே வந்து இல்ல ஒரு நிமிஷம், முதல்வருடைய திட்டம், முதல்வருடைய வீடு கட்டும் திட்டம், முதல்வருடைய இந்த திட்டம் அப்படின்னு தான் வைக்கணும். முக்காவாசி பணத்தை வந்து எல்லா விஷயத்துக்கும் தமிழ்நாடு அரசு, மாநில அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. என்ன பேசினார்னு சொல்றேன். அரசியலை திருத்த வேண்டிய காலம் வந்துள்ளது. திமுக பொய் வேஷம் போடுகிறது, பிரித்தாளும் சூழ்ச்சி செய்கிறது. ஆனால் இனி திமுகவை பார்க்க முடியாது. தமிழகத்தில் இனிமேல் திமுக இருக்க முடியாது. ஏன்னா அங்க அண்ணாமலை வந்துட்டாரு. இனி நீங்கள் எங்கு தேடினாலும் திமுக இருக்காது. இது வந்து ஒரு கனவு உலகத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர். அவருக்கு பாவம் தமிழ்நாட்டில் என்ன வந்து நனவு என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டில் நனவு என்ன அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மிரட்டி பணம் பறித்து கொண்டிருக்கிறார்கள். 20 கோடி ரூபாய் பணம். இந்து மதத்தின் காவலர்களாம். வெக்க கேடு. தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டி ஆபாச வீடியோ வெளியிடுவேன் என்று சொல்லி 20 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியது யார் அப்படின்னா ஒரு பாஜக நிர்வாகி. இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்னால இதே போல அந்த லாவண்யாவுடைய மரணத்திலும் இப்படி பணம் கேட்டு மிரட்டினார்கள். ஒரே நிமிஷம். கட்சியில ஒரு சிலர் தவறு பண்ணுவாங்க. அது திமுகவில் இருக்கிறவங்களும் தவறு செய்வாங்க. பொதுமைப்படுத்த முடியாதல பாஜக. இதை வந்து பாஜகவுக்கு இந்த லெசனை வந்து பாஜகவுக்கு எடுங்க. எப்படி வந்து பொதுமைப்படுத்த கூடாது அப்படின்ற லெசனை பாஜகவுக்கு எடுங்க. இன்றைக்கு என்ன அப்படின்னா இப்ப அந்த 20 கோடி ரூபாய்ன்றது வந்து சாதாரண பணம் இல்ல. ஒரு மாவட்ட நிர்வாகி வந்து 20 கோடி ரூபாய் பணம் கேட்கிறார்னா எந்த தைரியத்துல போய் இப்படி கேட்டு மிரட்டுகிறார்? யார் இதுக்கு பின்னால இருக்கிறா அப்படின்ற கேள்வி முக்கியத்துவம் பெறுகிறது. பாஜகவில் இருப்பவர்கள் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திருடர்களையும் ரவுடிகளையும் பாஜகவில் சேர்த்துக்கிட்டு இப்படிதான் இருக்கும். அப்புறம் வந்து திமுக தீய சக்தி, திமுக பிரிவுவாத சக்தின்னு பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது இவர்களுக்கு? இவ்வளவு வார்த்தைகள் கடுமையா பயன்படுத்தணும். திமுகவை பார்த்து பிரிவினைவாதம்னு பேசுறாரு. இவருக்கு திமுகவுடைய வரலாறு தெரியுமா? இல்ல பிரிவினைவாதம்னு பேசக்கூடிய யாருக்காவது, அது பிரதமராக இருந்தாலும் அவர்களுக்கு திமுகவுடைய வரலாறு தெரியுமா? 1962 போர், இந்திய சீனா போர், தனி திராவிடம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் பேரறிஞர் அண்ணா. அந்த கோரிக்கை வந்து சீனா போர் வந்த பிறகு தமிழ்நாடு ஃபுல்லா சென்று நிதி திரட்டி மொத்தமாக கொடுத்தது இந்திய ராணுவத்திற்கு. 1971 தலைவர் கலைஞர் இந்தியா பாகிஸ்தான் போர்.
ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மிக அதிகமான நிதி திரட்டி போருக்கு நிதி கொடுத்தவர் தலைவர் கலைஞர். 1999 கார்கில் போர். ஒட்டுமொத்த மாநிலங்களிலேயே தலைவர் கலைஞர் முதல்வர். அதிகமான நிதி திரட்டி கொண்டு போய் கொடுத்தது யார் அப்படின்னா தலைவர் கலைஞர். நீங்க வந்து எங்களுக்கு வந்து பிரிவினைவாதத்தை பத்தி தேசபக்தியை பத்தி பாடம் எடுக்கிறீர்களா? என்ன ஒரு நீங்களும் இரக்கமற்ற ஆட்சி நடத்துறாங்கன்னு பாஜக விமர்சிக்கிறீங்கல்ல? இரக்கமற்ற ஆட்சியை தானே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சார். இன்னைக்கு ஒரு வக்கீல்னு ஒருத்தர் சார், வக்கீல் சாஹிப்னு ஒருத்தர் ராட் டனல், அதாவது அந்த மாட்டிக்கிட்டாங்க அந்த ஒரு இதுல வந்து நவயுகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கட்டின அந்த ஒரு இதுல மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினவர்கள் அவங்கள வந்து உள்ள போய் தோண்டி சுரங்கத்துல தோண்டி எடுத்து உயிரை பணயம் வச்சு மீட்டு கொண்டு வராங்க. ஒட்டுமொத்த இந்தியாவை வேடிக்கை பார்த்தது. ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து பேட்டட் பிரீத் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அவருடைய வீட்டை இன்னைக்கு வந்து அடிச்சு புல்டோசர் வச்சு இடிச்சிருக்காங்க சார். இதுதான் இவர்கள் வந்து பாசத்தோடு நேசத்தோடு நடத்துகிற ஆட்சியா? பாசத்துக்கும் நேசத்திற்கும் இந்த ஆட்சிக்கு என்னங்க தெரியும்? எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து மிரட்டி பார்த்து ஆட்சியை அமைக்க வேண்டும். இன்னைக்கு பாஜக எதிர்க்கக்கூடிய எல்லாரும், ஹேமந்த் சோரன் சிறையில் இருக்கிறார், அரவிந்த் கெஜ்ரிவால் உன்னை கைது செய்வேன், அகிலேஷ் யாதவ் உனக்கு சம்மன், இங்க திரு செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், மனிஷ் சிசோடியா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், சத்யேந்தர் ஜெயின் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். என்ன ஊழல் செய்தாங்க சிறையில் அடிச்சாங்களா இவங்க எல்லாரையும்? அப்படி பார்த்தா பாஜக இருக்க பாதி பேர் சிறைச்சாலையில தான் சார் இருக்கணும். ஊழல் செய்த எல்லாரையும் வந்து பாஜக கட்சியில் இணைத்துக் கொண்டு ஊழலை பற்றி கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம அசூயையே இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நீங்க வைக்கிற இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகுதான் அவங்க 3வது முறையாக நாங்க ஆட்சி பொறுப்பு வருவோம். 400 நாடாளுமன்ற தொகுதிகள். ஒரே நிமிஷம் சார், அதுக்கு ஒரே நீங்க அவங்களை எதிர்க்கட்சியாக இருப்பீர்கள், சிறந்த எதிர்க்கட்சியாக இருங்கன்றீங்க, சிறந்த ஆளுங்கட்சியா இல்லைன்றீங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம எப்படி அவங்க 3வது தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஏன் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்பதை சொல்கிறேன். கரெக்டா சொன்னார். சித்தாந்த எதிரிகள். ஆம், பாஜக அவருக்கு இப்ப சமூக நீதி என்ற வார்த்தையை கண்டு பயம், அச்சம். ஏன்னா இந்தியா முழுக்க அந்த சமூக நீதி தீ பரவுவதற்கு திமுக காரணமாக இருந்திருக்கிறது. போற இடத்துல எல்லாம் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், 50% 50% அந்த வார்த்தையை பேசுறார். பிரதமர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அஷூரன்ஸ் கொடுக்கல சார். அதே போல 50% இடஒதுக்கீடு, அதை வந்து அந்த சீலிங்க உடைப்பேன்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியிருக்காரு. சமூக நீதி மீது அக்கறை கொண்டிருக்குமா பாஜக அப்படின்னா பேச சொல்லுங்க சார், இவர்களை பேச சொல்லுங்க. 50% இடஒதுக்கீட்டை உயர்த்துவோம், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்களுக்காக உழைப்போம்னு சொல்லுங்க. என்ன செய்யறாங்க இவங்க? இப்ப இவங்களுக்கு ஏன் கோவம் தமிழ்நாடு அரசு மேல? ஏன் கோவம்? ஏன்னா தமிழ்நாட்டுல இடபிள்யூஎஸ் கோட்டாவை கொண்டு வரல. தமிழ்நாடு அரசு அதுக்கு முட்டுக்கட்டை போடுகிறது, கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றோம். அதனால் இவர்களுக்கு கோவம். ஏன் கோவம்? ஏன்னா பாஜக வந்து உயர் ஜாதி இந்துக்களுக்கான கட்சி, அவர்கள் நலன் தான் முக்கியம், வேற யாரோட நலனும் எங்களுக்கு முக்கியம் இல்லை என்று பேசக்கூடிய கட்சி என்ற கொள்கையை வைத்திருக்கக்கூடிய கட்சி. அதனால அவர்களுக்கு வந்து திமுகவை கண்டு, திமுகவுடைய கொள்கைகளை கண்டு அச்சம். ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் முடிச்சிடுறேன், திருப்பியும் சொல்றோம் சார். பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா மக்கள் விரோத கொள்கைகளையும் எதிர்ப்போம். அதற்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது. விவசாயிகள் சட்டத்தை எதிர்த்தோம். விவசாயிகள் சட்டத்தை எதிர்த்தோம். பயந்து போய் தானே பின்ன வாபஸ் வாங்குனீங்க. நீங்கள் தான் தேச பக்தர்களாச்சே. உங்களுக்கு தான் அரசியல் சாசனத்தின் மீதும் இறையாண்மை மீது நம்பிக்கை இருக்கு. பதில் சொல்லவும் நான் நேரம் கொடுக்கணும். திரு இந்திரகுமார், இருதுருவ அரசியலாக பாஜக திமுக கட்டமைப்பதற்காக இந்த விமர்சனங்களை கூர்மைப்படுத்துறாங்கன்னு திரு மணி வச்சார். அதை நோக்கி தான் அரசியல் களம் நகருதா தமிழ்நாட்டில்? அதை நோக்கி நகர்த்தணும் அப்படின்றது மோடி அவர்களுடைய ஆசை. மோடி அவர்கள் பேசிய பேச்சுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு பேசியிருப்பதற்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை கோடிடணும்னு ஆசைப்படுறேன். மோடி அவர்கள் திமுக அழிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னும், அதை வந்து மக்கள் துடைத்து எறிவார்கள், அகற்றப்பட வேண்டிய கட்சி என்றார் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். அகற்றப்பட வேண்டிய அப்படின்னு பேசியிருக்கிறார். இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசி இருக்கக்கூடிய அந்த வரிகள் எடுத்து பாருங்க. எந்த கட்சியையும் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் அப்படின்றது இல்ல நோக்கம். நல்ல எதிர்கட்சியாவது செயல்படுங்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார். ரெண்டுக்கு இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு கட்சி 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க வேண்டும், அதற்கு பிறகு தேர்தல் நடக்க வேண்டும், அதற்கு பிறகு இன்னொரு ஆட்சியோ அல்லது அதே ஆட்சியோ தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்கள் கையில் இருக்கிறது அப்படின்றதுதான் இந்திய ஜனநாயகம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருப்பது. ஆனா மோடி அவர்கள் அகற்றப்பட வேண்டும், இவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் போன்ற தோரணையில் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பது ஜனநாயகத்துக்கே விரோதமானது. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு பேசினாங்க. இன்னமும் கூட இந்திய அளவில் காங்கிரஸ் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது.
பல்வேறு மாநிலங்கள்ல காங்கிரஸ் பிஜேபியை எதிர்த்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்ல கழகங்கள் இல்லாத ஏன் அகற்றப்படணுங்கிறதுக்கு காரணம் சொல்றாரு. தாங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் நம்பிக்கையை, உங்கள் மொழியை, உங்கள் இனத்தை சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்தும் திமுக மக்களவை தேர்தலுக்கு பிறகு முற்றிலுமாக இங்கிருந்து அகற்றப்படும். ரெண்டு விஷயம், மொழி இனம் அப்படின்னு ரெண்டு வகையறை கொடுக்கிறார் இல்லையா? இந்த ரெண்டு வகையறையிலும் பிஜேபி எந்த காலத்திலாவது தமிழ்நாட்டுக்கு பங்காற்றி இருக்கிறதா? தமிழ்நாட்டில் தமிழ் மொழி குறித்து பிரதமர் மோடி தொடர்ந்து பேசுவதாக சொல்லிக்கொண்டு திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுவது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு பேசுறது எல்லாம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. யாரோ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வேண்டுமானால் பிரதமர் மோடி தமிழுக்காக பாடுபடுகிறார் அப்படின்னு நம்பலாம். ஆனா தமிழ்நாடு அதை நம்புவதற்கு தயாரான மாநிலம் கிடையாது. உண்மையில் தமிழ் வளர்ச்சிக்காக இவர்கள் எவ்வளவு நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள்? ஒன்றும் இல்லை, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு ஒன்று திறந்து வைத்தார்கள். எங்க சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு காங்கிரஸிலிருந்து ஒரு தலைவரை திருடி இங்க சைனாவிலிருந்து இறக்குமதி செய்து ஒரு சிலையை வந்து திறந்து வைத்தார்கள் குஜராத்தில். அந்த சிலைக்கு கீழே தமிழ்ல என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்டுக்கே ஒப்பு யூனிட்டின்னு எழுதியிருக்கிறாங்க. தமிழை எழுதக்கூட தெரியாத ஒரு அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிறது. ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மொழி, இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு மொழி. அந்த மொழிக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது ஸ்டேட்டுக்கே ஒப்பு யூனிட்டி. இதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் தமிழ் அவமதிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ் புறந்தள்ளப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக தமிழில் நடத்தப்பட்ட பல்வேறு தேர்வுகள் தமிழில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு எதிராக சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் திருமாவளவன், சு வெங்கடேசன், தயாநிதி மாறன், கனிமொழி போன்றவர்கள் தமிழில் நடத்தப்பட வேண்டிய தேர்வுகள் அப்படின்னு தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு தமிழ் மேல பாசம் இருக்கிற ஒரு முக்கியமா இங்க கவனிக்க வேண்டியது, தங்களுடைய சித்தாந்த எதிரியாக அவங்க அதிமுகவை பார்க்கல, திமுகவை தான் பாக்குறாங்க. இல்ல அது ஏன் அதனாலதான் திமுக அகற்றப்படணும் அப்படின்றாங்க. இல்ல அந்த சித்தாந்த எதிரியா, அதனாலதான் அதிமுகவை அவங்க விமர்சிக்கவும் ஏன் சித்தாந்த எதிரியா பார்க்கறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி தமிழ் மொழியில ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அவ்வளவு ஆசைப்படுறவங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வெறும் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் நடத்துவதற்கு மாறாக எல்லா மாநில மொழிகளிலும் நாங்கள் நடத்துவோம், எல்லா மாநில மொழிகளுக்கும் முக்கியத்துவம் தருவோம், அந்தந்த மாநில மொழியில் பேசுபவர்களுக்கு அந்தந்த மொழியில் கேள்வித்தாள் வழங்கப்படும் அப்படின்ற உத்தரவாதத்தை அவர்கள் கொடுக்கட்டும். அதற்கு பிறகு இவர்கள் வந்து தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் ஏற்றுக்கலாம். ஏன் சித்தாந்த எதிரியாக திமுகவை இவர்கள் சித்தரிக்கிறார்கள் அப்படின்றத வந்து முக்கியப்படுத்தணும் அப்படின்னா 1962 1966 இந்த இடைப்பட்ட காலத்தில் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படியே இன்றைக்கும் பொருத்தமான கருத்துக்களாக இருக்கின்றன. அதுல இருக்கிற 2 வரி மட்டும் சொல்றேன். பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் ஜூன் மாதம் 1962 பேசினது, மக்கள் நீங்கள் பேசுவதையெல்லாம் நம்பிவிடுவீர்கள் என்று நினைக்காதீர்கள். இது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசை நோக்கி பேசியது. இன்றைக்கு பிஜேபிக்கு அப்படியே பொருத்தமானது. நீங்கள் வந்து வெளியில் விளம்பரப்படுத்துவதையும் பத்திரிகை தாள்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளையும் மட்டுமே மக்கள் நம்பிவிடுவார்கள் என்று நினைக்காதீர்கள். அவர்கள் நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் தலைவர்களுடைய செயல்பாடுகளையும் கூர்ந்து கவனிக்கிறார்கள். மக்கள் அறிவுள்ளவர்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார். மக்கள் அறிவுள்ளவர்கள் அண்ணா பேசினாரு. இன்னைக்கு பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழர்கள் எல்லோரும் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், தொழில்நுட்ப அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த தொழில்நுட்ப அறிவையும் தமிழர்களுக்கான அறிவு மரபையும் உருவாக்கி தந்தது யார்? இதில் இந்த இந்துத்துவ சனாதன மரபுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இவர்களுடைய கொள்கை என்ன? சூத்திரன் படிக்க கூடாது, பஞ்சமர் படிக்க கூடாது, இதுதான் இவர்களுடைய கொள்கையாக இருந்தது. ஆனால் இங்கு கொண்டு வரப்பட்ட வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கு எதிராக பேசியவர்கள் யார்? சனாதனவாதிகள். தமிழ்நாட்டில் இருந்து 50% இடஒதுக்கீடு கேட்டு நாடாளுமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் திராவிட இயக்கங்களை இங்க இருக்கக்கூடிய மக்கள் நிராகரிக்க மாட்டார்கள் மாநில வளர்ச்சி அடிப்படையில். பாஜகவுக்கான இடம் இல்ல. ஒரு கட்சியை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு பிஜேபி பேசுவதை மக்கள் எந்த காலத்திலும் ஒரு கட்சியை அழிப்பதற்கு நாகராஜ், மாநில வளர்ச்சிக்கு இங்க ஆண்ட திமுகவும் அதிமுகவும் பொறுப்பு, அவங்களுடைய திராவிட சித்தாந்தங்கள் பொறுப்பு அப்படின்றத அவங்க ஓன் பண்ணும்போது மக்கள் வந்து பாஜக சித்தாந்தத்திற்கு ஏன் இங்க வாய்ப்பளிக்கணும்? அப்ப மோதல் அதிமுக திமுக இரு கட்சிகளுக்குள்ளே தானே இங்க இருக்க போகுது. உங்களுக்கான ஸ்கோப் என்ன, வாய்ப்பு என்ன? இங்க இல்ல, நான் முதல்ல சரவணன் ரொம்ப கடுமையா அநாகரிகமா விமர்சனம் பண்ணிருக்கிறேன். நான் அதுக்கு சொல்லிட்டேன், நம்ம நேரம் கடந்துட வேண்டாம். நான் அதை நானே மறுத்துட்டேன், உங்க சார்பா நானே மறுத்துட்டேன். அது மாதிரி தனிமனித தாக்குதல் வேண்டாம். அதை குறித்து பேசல, நான் பதிவு பண்ணிடுறேன். 15,000 கோடி ரூபாய்க்கு இப்போ நீங்க பாத்திருப்பீங்க சமீபத்தில் நேற்றைய பத்திரிகையில மெத்தம் பேட்டமின்ற ஒரு போதைப் பொருள் அவருடைய அயலகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஜாபர் சாதிக் மூலமாக கடத்தப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்காங்க. ஒரு 20,000 கோடி 20,000 கோடி கேட்டு மிரட்டினாங்கன்னு சொல்லி ஏதோ தகவல் சொல்லிட்டு இருந்தார் சரவணன். இது எவ்வளவு பெரிய தேச துரோகம்! இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு போதை பரவுதல் எவ்வளவு மோசமா இருக்குது.
அப்போ அவரு அந்த ஜாபர் அவங்களுடைய கட்சி நிர்வாகி உதயநிதிக்கு நிதி கொடுத்திருக்காரு, முதலமைச்சர் ஸ்டாலின் நிதி கொடுத்திருக்காரு. அவருக்கு சொன்ன செய்தி தான் உங்களுக்கு இல்ல எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஒரு நொடி இல்ல நாகராஜ் குஜராத்ல சார் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி புடிச்சிருக்காங்க தெரியுமா சார்? குஜராத்துடைய முந்திரா துறைமுகத்துல 3300 கோடி ரூபாய் விவாதமே இருக்காங்க அப்படின்னா போதை மருந்த புடிச்சிருக்காங்க. இது நேத்து மட்டும், இதுக்கு முன்னால எத்தனை ஆயிரம் கோடி தெரியுமா? 20,000 கோடி 25,000 இருக்கிற அந்த துறைமுகத்தை தெரியுமா? ஒன்றிய அரசுக்கு ஒரு நொடி அருகதை இருக்கிறது. ரெண்டு பேரும் நடக்குது ஒரே ஒரு நொடி. குஜராத்ல பொருளுடைய தலைமை நிலையமாக அந்த முந்திரா போர்ட் செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஒரு நிமிஷம் முந்திரா போர்ட்ல இருந்து இத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு வந்து அதை பிடிச்சோம், இந்த ட்ரக்க பிடிச்சோம், அந்த ட்ரக்க பிடிச்சோம்னு சொல்லிட்டு சரவணன் சார் ப்ளீஸ் செய்திருக்கிறது. இல்ல நேரம் விரயமா சார். ஜி.கே. நாகராஜ் சார், கட்சியில இருக்கக்கூடிய இல்ல ஒரே ஒரு நொடி நீங்க கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் சட்டவிரோத செயல்களை செய்யும் போது, தவறு செய்யும் போது சட்டம் நடவடிக்கை எடுக்கும். அது எல்லாருக்கும் பொதுதான். கட்சியில இருக்கிறாங்கனால பொதுமைப்படுத்த வேண்டாம்னு அவருக்கு சொன்னதா உங்களுக்கும் நேரம் கடந்துருது. நீங்க இந்த செய்திக்கு வாங்க. சித்தாந்தமாக திராவிட சித்தாந்தம் இங்க இருக்கக்கூடிய மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிருக்குன்னா பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு இங்க என்ன வேலை இருக்குன்னு அவர் கேட்டார். அதற்கு நீங்க பதில் சொல்லுங்க. ரெண்டாவது, மத்திய அரசுடைய பங்களிப்பு மாநில அரசுல போதுமானதாக இல்லைங்கிற போது மக்களுடைய கோபமும் இருக்கும்ல அப்படிங்கறதும் முதல்வர் சுட்டி காட்டியிருக்கார். பதில் சொல்லுங்க, நான் இடைவேளைக்கு போறேன். இல்ல, ரெண்டு காரணம் சொல்லிடுறேன். ஒண்ணு, நீங்க கேட்டது தமிழ்நாட்டில் வளர்ச்சி இருந்திருந்தால், தமிழ்நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்திருந்தால், தமிழ்நாட்டில் இன்றைக்கு இறையாண்மை காக்கப்பட்டிருந்தால், இன்று மத்திய அரசு இங்கே எங்களுடைய நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. அதை திமுக செய்யவில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இறையாண்மைக்கு எதிரான ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த தமிழ்நாடு பிரிவினைவாதத்தோடு செய்து கொண்டிருக்கிறது. அதனால் நாங்கள் அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. சார், நீங்க தமிழ்நாடுன்னு சொல்றது கவர்னர் ரவியை சொல்றீங்களா? இறையாண்மைக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் வளர்ச்சிக்கு எதிராகவும் செயல்படுறாருன்னு கவர்னர் ரவியை சொல்றீங்க, கரெக்ட்? நான் வந்து மிஸ்டர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். மிஸ்டர் என்ன இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டாருன்னு சொல்லுங்க சார். சொல்லலாமா? நீங்க திமுக நீங்களும் பிராண்ட் போட்டுங்களே. இல்ல நான் ஒரு பத்திரிக்கையாளரா கேக்குறேன், இறையாண்மைக்கு எதிராக என்ன செஞ்சாங்கன்றத ப்ரூவ் பண்ணலாம் கேக்குறேன். நீங்க ஒரு கட்சியை இறையாண்மைக்கு எதிராக என்ன செய்தாருன்னு சொல்லுங்க. ஒரு சிட்டிசனா நான் தெரிஞ்சுக்கணும் சார். ஒரே இல்ல நாகராஜ் சார் எந்த குற்றச்சாட்டையும் கவர்னர் செய்ததை நான் சொல்றேன், ஸ்டாலின் செஞ்சதை நீங்க சொல்லுங்க. நேரம் இடைவேளைக்கு போறோம். இல்ல நாகராஜ் சார் பாருங்க, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் தான். இல்ல நேற்று கொடுத்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டிக்கர், ஒரு நொடி 1.5 லட்சம் ரூபாய் ஸ்டிக்கர். நேற்று கொடுத்த நாளிதழ் விளம்பரம் குறித்து அமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டாரு. இறையாண்மைக்கு எதிரானதுன்னு நீங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. பொதுமைப்படுத்தாதீங்க சார். ஒரே நிமிஷம், பொதுமைப்படுத்தாம நீங்க சட்டத்திற்கு எதிராக, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிராக, உச்சநீதிமன்ற சட்டத்திற்கு எதிராக நீங்க செயல்படுகின்ற பொழுது இறையாண்மையை வந்து முதலமைச்சர் கொடுத்திருப்பது அரசியல். அவரை பேசுவோம். நாகராஜ் சார் பேசுவோம். ஒரே நாடு ஒரே ரேஷன் ஏத்துக்கல, ஒரே நாடு ஒரே நேரத்தில் ஏத்துக்கல. சரவணன் சார், அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. அவர் வாய்ப்பு கொடுத்தாதானே பதில் சொல்லுவார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து நீங்க பேசுறீங்களா? தமிழ்நாட்டு மக்களை குறித்து நீங்க அக்கறை கொள்றீங்களா? இதான் நான் கேட்கிறேன். இல்ல சார், நாகராஜ் சார் ரெண்டு விஷயம் சார். நாகராஜ் சார் இல்ல இடைவேளைக்கு போனோம். இல்ல நாகராஜ் சார், இறையாண்மைக்கு எதிராக நீங்க இல்ல ஒரே ஒரு நிமிஷம். இறையாண்மைக்கு எதிரான ஒட்டுமொத்த மாநிலத்தையும் பொதுமைப்படுத்தும் போது அந்த மாநிலத்திற்குள்ள எல்லோரும் வாழ்றோம். அது எல்லோருக்கும் பொதுவான குற்றச்சாட்டாக மாறிடுது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பற்றி பேசிட்டு இறையாண்மைனா என்ன சார்? நான் மக்களை சொல்லல. இறையாண்மைனா என்ன சார்? அப்படி வழிபடுத்துறீங்க. இறையாண்மைனா என்ன சார்? தவறான வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டு போறீங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறீங்க. இந்தியா மிக உயரிய விருதை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோபேக்
மோடி என்று சொல்கின்ற திமுக அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. சரி, இடைவேளை இல்ல நீங்க ஒரு கட்சிக்கு இல்ல ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு கட்சிக்கு எதிரான செயல்பாட நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடாக ஏன் வரையறுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சரி, நம்ம பேசுவோம். திரு மணிகண்டன், அதிமுகவுடைய சிதைவுல பாஜகவுடைய வளர்ச்சி இருக்கும். அது கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய சிதைவாகவும் இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது வெளிப்புற அழுத்தங்கள் காரணமாகவும் நடக்கலாம். திரு மணி குறிப்பிட்ட செய்தியுடைய சாராம்சம், அதை எப்படி அதிமுக தற்காத்து கொள்ள போது? அப்பதான் திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியலை இங்க தக்க வைக்க முடியும். அதிமுக நிலை கொண்டாதான். இல்ல, திரு மணிஷா அவர்கள் குறிப்பிட்டது முழுக்க முழுக்க உண்மைங்க. ஆனா அதிமுக எங்கே சிதைந்தது, எப்படி சிதையும் நம்புறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அம்மையார் மறைந்த பிறகு இந்த இயக்கத்தை சிதைக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பியது உண்மை. திமுக கங்கணம் கட்டி வேலை செஞ்சதுங்க. ஆனா கூட இந்த இயக்கத்தை பாதுகாத்தவர் யாருன்னு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி ஒற்றை நபர். இல்ல, இப்ப சிதைஞ்சிருக்குன்னு கருதவில்லை என்றாலும் கூட ஒரு தொலைநோக்கு திட்டமாக சிதைவுல பாஜகவுடைய வளர்ச்சி இருக்கும். இல்ல, அவங்க சரியோ தவறோ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மிக தெளிவா சட்டமன்றம் சொன்னாங்க, 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சியை ஆட்சியை யாராலும் அடிக்க முடியாது. அவன் உள்ளார்ந்து சொல்லுது. இப்போ எளிய மக்களுக்காக பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு என்ன சொல்றது, எடப்பாடி சொன்ன மாதிரி கார்பரேட் கம்பெனியாக மாறி ஒரு குடும்பத்தின் கட்சியாக மாறி இன்னைக்கு திமுக எங்க போவாங்க, அதுதான் அழிவை நோக்கி போகுங்க. அதிமுக எளிய மக்களுக்கான இயக்கம், எளிய மக்கள் நிர்வகிக்கிற இயக்கம்ங்க. இன்னைக்கு எடப்பாடியார் இருந்தா நாளைக்கு வேற தருவார். அதிமுக முடியும் பாருங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் அதிமுக இயங்கிற போது இந்த கட்சியை எவராலும் அணைக்க முடியாது. இது போன்ற சொற்கள் அதிமுகவை வீழ்த்துவதற்கு பின்னால் இருந்து செயல்படுகிற சைத்திட்டம்ங்க. அது திமுக செய்து மற்ற எல்லாரும் செய்யறாங்க. ஆனா ஒருபோதும் நடக்காதுங்க. அதிமுக 2 கோடி உறுப்பினரை சேர்த்திருக்கு. இப்போ இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் 40 சொன்னாரு. ஏன் அதிமுக சிதைவை சந்திக்கணும்னா அதுக்கு காரணமும் சொன்னாரு. நான் மணி சாட்டு அதோட சேர்த்தே நான் விளக்கத்தை பெற்றேன். ஏன் சிதைவை சந்திக்கணும்ன்றதுக்கு நீங்க விளக்கம் சொன்னீங்க. வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கான ஆளுமை, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள், இதெல்லாம் பெருமளவு அதிமுகவை பாதிக்காதுன்றாரு அவர். இல்லை, சிதைய வேண்டும் என்று நான் கண்டிப்பாக விரும்பவில்லை. அதிமுக வலுவுடன் இருப்பது தமிழக அரசியலுக்கு அவசியம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அது இருதுருவ அரசியலாக இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது. பட் ஓட் பேங்க்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட ஆரிஜின், அதோட பிறப்பு ஒரு முறை குறிப்பிட்டு கண்டிப்பாக 2 பேருக்குமே, அதாவது அதிமுகவுடைய அந்த தோற்றமே திமுகவுக்கு எதிராக வந்தது. அது தீசிஸ் அண்ட் ஆன்டி தீசிஸ். ஆனால் அவங்களுடைய ஓட் பேங்க்ன்றது நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பிஜேபி நோக்கி போயுமே ஒழிய டிஎம்கே நோக்கி வராது. குறிப்பிட்ட சதவீத வாக்கு ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஆமா. இப்ப இல்லைங்கிற சூழல்ல பாஜகன்னு ஒரு சாய்ஸ் இருக்குது. அப்படி குறிப்பிட்ட சதவீதம் தானே? ஆமா. இல்ல அப்படி பார்க்காதீங்க. நீங்க காலப்போக்கில் உங்களுக்கு ஏடிஎம்கே ஓட் பேங்கோட அந்த கோர் கேரக்டரே டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் டிஎம்கே ஓட் பேங்கோட கோர் கேரக்டரை விட அது பிஜேபியோட ஒரு சாஃப்ட் நேச்சரில் இருக்க ஒரு கோர் கேரக்டர் தான் அது. அது ரொம்ப நம்ம அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். காலப்போக்கில் எல்லா விதமான இன்ஸ்டிடியூஷன்ஸுமே உங்களுக்கு மனிதர்களுக்கு ஆயுள் இருக்க மாதிரி ஸ்தாபனங்களுக்கும் ஆயுள் உண்டு. இப்போ காங்கிரஸ் கட்சி 139 வருடங்கள் ஆகுதுன்னு போது அவ்வளோ வருடங்களாக ஒரு கட்சி ஜீவித்திருப்பதே பெரிய விஷயம் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ 50 ஆண்டுகள் 60 ஆண்டு, இப்போ டிஎம்கே 75 இயர்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு நாள் போக போக எல்லா கட்சியிலுமே அந்த சிதைவுகள் என்பது வரதான் செய்யும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அது ஒரு கிரைசிஸ்ல தான் இருக்குது. இப்போ காப்பாத்திருக்காங்க. உங்களுக்கு நாள் ஆக ஆக அது அந்த அந்த பாஜக வளர்ச்சிக்கு கை கண்டிப்பா. ஏன்னா பிஜேபி நியூ பிளேயர்னு போது உள்ள அதை நோக்கி தான் போக வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே லாங் டேர்ம்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள். சுருக்கமா சரவணன், திமுக அந்த பாதிப்பை சரி செஞ்சு தக்க வச்சிருமா? திரு மணிகண்டன் அந்த குற்றச்சாட்டை வச்சார். எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, திமுகவுக்கு தான் பாதிப்பு சிதைவன். சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம், அதனால எந்த பிரச்சனையும். ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கு. என்ன அப்படின்னா, பிரதமர் நேற்று பேசிட்டு போகும்பொழுது என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நிகராக தமிழ்நாடுடைய வளர்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றாரு. அது எப்படி அப்படிப்பட்ட ஒரு வாதத்தை அவர் வச்சாரு, ஏன் அப்படிப்பட்ட ஒரு இதை வச்சாருன்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாடுடைய எக்கனாமிக் growth எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.19% போன வருஷம். இந்த இந்தியாவுடைய மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.24%. தமிழ்நாட்டுடைய GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 47%. இந்தியாவோடது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28% தான் இருக்கு. தமிழ்நாட்டில் 253 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் 834 பேருக்கு தான் ஒரு டாக்டர் இருக்காங்க. இது போல இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் எடுத்துக்கலாம், மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் எடுத்துக்கலாம், எந்த இண்டைஸ் வேணா எடுத்துக்கலாம். எல்லாத்துலயுமே தமிழ்நாடு மேற்கோள் காட்டினார். ஒரே நிமிஷம், மக்கள் தான முடிவு செய்ய போறாங்க. அதுதான் ஒரே நிமிஷம். தமிழ்நாடு இவர்கள் சொல்வதை போல எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய
எல்லா அவர்கள் சொல்ல பாராமீட்டர் சரி. குஜராத் எடுத்துப்போம், மோடி பிரதமராக முதல்வராக இருந்திருக்கிறார். அந்த மாநிலத்தை இப்ப தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணுவோன்ற வாய்ப்பு இருக்கா? அப்புறம் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கியான் கொடுக்கலாம், இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், சின்ன கருத்து, கடைசி கருத்து, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய அரசு எதுனா ஒன்றிய பாஜக. அவரை பதில் சொல்லுவார்ல, நீங்க விமர்சிச்சீங்கன்னா நேரடி விமர்சிச்சீங்கன்னா அவரும் பதில் சொல்வார். பாஜக வந்து திமுக மேல வைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க விமர்சிச்சா அவரும் பதில் சொல்வார். அவர் சொன்ன கருத்துக்கு தான் பதில் சொல்றேன். நேரம் மதிக்கலன்றாரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை, எந்த தீர்ப்பை பாஜக மதித்திருக்கிறது? இன்னொரு விவாதத்துல சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வினர்களுக்கும் நன்றி. நேர்விட பேச நிறைவு பெறுகிறேன். பிரதான